அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலின் பெருமையை போற்றுவோம், பெருமை கொள்வோம். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலின் சொத்துக்கள் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் களவாடப்படுவதாக பொதுமக்களிடம் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருந்த வேளையில் அதன் ஒரு பகுதியாக கருணானந்தா மடம், கோயிலுக்கு சொந்தமான கருணானந்தா மடம் சொத்துகளின் தகவலை பொதுமக்களிடம் இருந்து சேகரித்து அதை இந்து அறநிலைத்துறையிடமும் சமர்ப்பித்தோம், வருவாய்த்துறையிடமும் சமர்ப்பித்தோம். இந்த வருவாய்த்துறை, இந்து அறநிலைத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பொதுமக்களை திரட்டி ஆன்மீக வழியில் பயணிக்கும் அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். இதை முறைப்படி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் அனுமதி கடிதத்தையும் கொடுத்திருந்தோம். இந்த வேளையில் காவல்துறை இதற்கு மறுப்பு தெரிவித்து எங்களுக்கு கடிதம் வழங்கியிருந்தார்கள். இந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தது வியப்பாக உள்ளது. ஏனென்று சொல்லுமானால், இவர்கள் நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று காவல்துறை கூறியிருந்தது. இது வியப்பாகவும் ஜனநாயகத்துக்கு கேலிக்கூத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக பக்தர்கள் கோயிலுக்கு காணிக்கையாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் பெரும் வருவாயை கோயில் நிர்வாகம், அறநிலைத்துறை ஈட்டிக் கொண்டிருக்கின்றது. அரசும் சில விஷயங்களுக்கு இதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கையில் இதில் ஊதியமாக பெறுவது யார்? அறநிலைத்துறை அதிகாரிகள் ஊதியமாக ஆன்மீக பக்தர்களின் காணிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் நீதிமன்றம் செல்ல வேண்டியவர்கள் யார்? நீதிமன்றம் செல்ல வேண்டிய இதை காவல்துறை அவர்களிடம்தான் சொல்லியிருக்க வேண்டும். ஜனநாயக ரீதியில் போராடும் வருபவர்களை தடுப்பது நியாயமல்ல. இதனால் இதை கருத்தில் கொண்டு காவல்துறை எங்களுக்கு மறு தேதியை நாங்கள் முறைப்படி மறு கடிதத்தை கொடுக்கின்றோம். அதன் மறு தேதியை எங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இதற்கு முன்னோட்டமாக நாங்கள் நாளை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த உள்ளோம். இதன் முழு தகவலையும் ஆதாரங்களையும் நாங்கள் அங்கே தெரிவிக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகின்றோம். காவல்துறை கண்ணியத்தோடு நடப்பார்கள். ஜனநாயகத்தில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் மாற்று தேதியில் நிச்சயமாக உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்தே தீரும். இது தொடர்ச்சியாக மீண்டும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கும் வரை இந்த போராட்டங்கள் ஓயாது. இதை தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்த நாங்கள் முன்வந்துள்ளோம். இந்த செய்திகளை தெரிந்து எங்களுக்கு இந்த செய்திகளை திரட்டுவதற்காக எங்களுக்கு உதவியாக இருந்த ராஜ் டிவி நிறுவனத்திற்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.